அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து 27 அன்னைக்கு நைட்டு எடுத்த வீடியோ தான். அதுக்கு பிஃபோர் டேவும் எடுத்த வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் 27th அன்னைக்கு எடுத்த வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரம்லான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ தான் பிற ஒன்று வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடையில் 27 வந்துட்டு டக்குன்னு வந்து இதுவும் முடிஞ்சிருச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. பிற 21 அளவுக்கு நான் வந்து குரான் ஓதி ஹதியா செஞ்சிட்டேன். அப்புறம் சும்மா அன்றைக்கி நைட்டு உட்காந்து திருப்பி வந்து ஒன்ஸ் வந்து நான் ஓதிட்டுருந்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு அசர் டைம் போல் வந்து நான் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு தெரியும் கரெக்டாக நோன்பு திறக்கிற டைமுக்கெலாம் வந்து வீடு திரும்ப முடியாது, எப்படியும் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே நான் வந்து போகும்போதே வந்து தண்ணியும் பேரிச்சம்பழமும் நான் கையிலே எடுத்துகிட்டு போயிருந்தேன். எப்படியா இருந்தாலும் ரீச் ஆகிடலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சிக்னலில் நிற்கும் போதே வந்து கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. அங்கே சிக்னல்லே நாங்கள் வந்து நோன்பு திறந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் போயாச்சு. போனால் அங்கே இடமே கிடைக்கல. அங்கேயே ஒரு 10 நிமிஷம் போல் நாங்கள் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இடம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சவர்மா, ஒரு பொமக்ரேனட் ஜூஸு, அப்புறம் சாண்ட்விச்சு, சவர்மா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் கொஞ்சம் லேஸு, அப்புறம் ஸ்டோன் ஒர்க்குக்கு உண்டான திங்ஸு, அதுக்கப்புறம் ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்லாம் எடுக்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அப்படியே அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு கரெக்டாக ஒரு 8 மணி போல் திருப்பி வந்து பசி வந்துருச்சு. அதோட ஒரு தோசையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் அன்றைக்கி வந்து திராவியா நான் போகலை. ஏன்னா வந்து லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போனால் செட் ஆகாது. அதனால் வந்து நான் திராவியா போகலை. என் ஃப்ரெண்ட்ட கொடுத்துட்டு தஹஜ்ஜுத்துக்கு வந்து நான் சல்லா போட சொல்லி நான் கொடுத்துட்டேன் மொதல் நாளே. ஏன்னா வந்து டைம் ஆகிட்டுனா வர முடியாது, டைம் ஆகலைன்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆர்டர் பண்ண பார்சல்லாம் வந்துருந்துச்சு. அதோட நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஜீன்ஸ் ஓவர் கோட்டோட ஒரு ஒயிட்டு ஃப்ளோரல் டிசைனில் ஷிஃபான் கிளாத்தில் ஒரு டாப்பு. ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. நான் எம்என் ஃபேஷனில் தான் வாங்கியிருந்தேன். அவங்களோட இன்ஸ்டா ஐடி, அதுக்கப்புறம் அதோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ரீசெல்லருக்கும் வந்து குரூப் ரன் பண்ணுறாங்க. டெய்லி அப்டேட்டு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மடித்து ஒரு கையில் ஒரு பிடி அளவில் நம்ம கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு டாப்பு. நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒர்த்தான ஒரு டாப்பு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். காம்போ ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பபுள் ஷிஃபானில் வந்து ஒரு கிளாத்து, ஒன்று நார்மல் ஃபார்மல் ஷர்ட்டு, ஒன்று வந்து சாக் த்ரெட்டில் இப்போ ட்ரெண்டாக இருக்கிற அந்த பிளாக் ஷர்ட்டு தான் அது. எனக்கு பிளாக் ஷர்ட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அது அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. பட் நல்லா இருந்துச்சு கிளாத்து 3மே. இதில் வந்து ஒன்று வந்து பெருநாக்கு, ஒன்று வந்து 27க்கு அந்த மாதிரி போட்டுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்துச்சு. அடுத்தது இன்னொரு ஒரு டாப்பு வித் லெக்கிங்ஸு. இதுவும் ஃப்ளோரல் டிசைன் உள்ளது தான். எனக்கு ஃபேவரட்டான கலரு பிளாக் அண்ட் ஒயிட்டு. அது ஃப்ளோரல் டிசைன்னா சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஓவர் கோட் மாடல் மாதிரி வரும் இந்த டாப்பு. அந்த கோட் வந்து அட்டாச்சாக தான் இருக்கும். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட வாங்கிட்டேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸஸ்ஸு, சாரீஸு எல்லாமே A to Z வந்து எம்என் கலெக்ஷனில் எம்என் ஃபேஷனில் வச்சுருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயும் இருக்குது, அவங்க ஃபேஸ்புக்லேயும் வந்து அவங்க அவைலபிள் தான் இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் குரூப் லிங்க் கொடுக்குறேன். ரீசெல்லர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் 27க்கு வந்து உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து குண்டு மல்லி தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற முல்லை அதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். குண்டு மல்லி இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். இல்லைன்னா மற்ற பூலாம் வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும், குண்டு மல்லி இல்லைன்னா பரவாயில்ல, பூ இல்லாமல் கூட நான் போயிடுவேன். பட் வந்து அந்த பூவெல்லாம் எனக்கு வைக்க பிடிக்காது. எனக்கு குண்டு மல்லினா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் குண்டு மல்லி வாங்கி அதை நானே கட்டினா தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வாங்கி கட்டி அப்படியே வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து 2 கைலி,
அப்புறம் இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் 27க்கு வியர் பண்ணேன். நார்மல் ஃப்ளோரல் டிசைன் உள்ள ஒரு பட்டியாலா செட்டு தான் இது. லாங் டாப் வித் சைடு ஓப்பன்ல. எனக்கு 27 அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் அன்னைக்கு தான் லைலத்துல் கதர் அப்படின்லாம் இல்லைல்ல. ஸோ லாஸ்ட் 10 டேஸில் மேக்ஸிமம் வந்து என்கிட்ட இருக்கிற நியூ ட்ரெஸ்ஸை நான் வியர் பண்ணுவேன் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுக்கு தான் வந்து நான் எப்போதுமே வந்து மெயினாக வந்து நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மற்றபடி 27க்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசோடயே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அது வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேஜோடயே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா நல்லது கெட்டது கரெக்டான இதெல்லாம் தெரிஞ்சோடனே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் அல்ஹம்துலில்லாஹ் என்ன இருக்கோ பட் புர்கா வந்து நியூவாக ஏதாவது ட்ரெண்டாக இருக்கிற புர்கா வந்து நான் போட்டுருவேன். மற்றபடி நான் வந்து புர்காலாம் ரிமூவ் பண்ணிட்டுலாம் நான் தொழவே மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் 27ம் அன்னைக்கு வந்து நல்ல விதமாக நாங்கள் தொழுதாச்சு. இந்த பாப்பா வந்து எங்கள் பின்னாடி ரோவில் உள்ள செமையா வால்தனம் பண்ணிக்கிட்டு சுட்டி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தான் அது செம க்யூட்டாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே வந்து நல்லா சூப்பர்வாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. அதோட அன்றைக்கி வந்து நைட்டு வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் தஹஜ்ஜுதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட் வந்து என்னோடய சல்லாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் ஒரு 1:30 மணி போலயே நான் வந்து கிளம்பிட்டேன். கிளம்பி போயிட்டு அப்படியே தொழுதுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஒரு 3:30 மணி 3:15க்குலாம் வந்து வீடு நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோம். நாங்கள் எப்போதுமே லாஸ்ட்டு 10 நாளில் வந்து சஹருக்கு வீட்டில் சாப்பாடு செஞ்சதே கிடையாது. ஏன்னா வந்து பள்ளியாசல்லே சாப்பாடு கொடுத்துருவாங்க சஹரில். தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அப்படியே நாங்கள் வீடு ரிட்டர்ன் ஆகும்போது கையில் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் புலாவு, ஒரு நாள் வந்து பிரியாணி, ஒரு நாள் மந்தி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து என்னன்னு தெரில, நிறையா வந்து பிரியாணி தான் கொடுத்தாங்க. ஒரு 2, 3 வாட்டி தான் வந்து புலாவ் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட்டு 10 டேஸ் வந்து ஒரே சிக்கனு, மட்டனு அப்படின்னு சாப்பிட்டே வந்து அப்படியே நாக்கே ஒரு மாதிரியாக போயிடும். அது வந்து ஒரு மாதிரி மூஞ்சில அடித்தா மாதிரி போயிடும். நாங்கள் வந்து பெருநாளுக்கு கூட நாங்கள் வந்து பிரியாணி நாங்கள் செய்ய மாட்டோம். பசியார தான் நாங்கள் செய்வோம். அப்படியே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து சஹர் செஞ்சாச்சு. மேக்ஸிமம் 1 பாக்கெட் இல்லை 2 பாக்கெட் மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். மிச்சம் இருக்கிற பாக்கெட் வந்து யார்கிட்டயாவது நான் கொடுத்துருவேன். வந்து வேஸ்ட் பண்ண மனசு வராது. சில நேரத்தில் இப்படி கண்டினியூஸாக பிரியாணி இருந்துச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன். சஹருக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்புறம் வேறு ஏதாவது இருக்கும்போது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அப்படி வாங்கிட்டு வர சாப்பாடை நாங்கள் யார்கிட்டயாவது கொடுத்துருவோம். அவ்வளோதான். இதோட இந்த விலாக் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு விலாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ.